ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல விப்ரோ ஐடி கம்பெனில இப்போ ஒரு லேட்டஸ்ட்டா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணும்போதே நம்மளுக்கு ரூ. 75,000 ஜாயினிங் போனஸோட வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹையரிங் பண்றாங்க. இத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். 2024, 2025 இந்த ஆண்டு அகாடமிக் இயர்ல நீங்க டிகிரி படிச்சு முடிச்சுட்டு ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கிறீங்க. ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு தரமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து விப்ரோ அப்படிங்கிற இந்த ஐடி கம்பெனி வந்து குடுக்குறாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டில இந்த ஜாப்க்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது? யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்? அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர பத்தி இந்த வீடியோல வந்து டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து விப்ரோ கண்டிப்பா எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இந்தியால ஒன் ஆஃப் த ஒரு லீடிங் ஐடி கம்பெனி வந்து விப்ரோ அப்படிங்கிற விப்ரோ டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனில இருந்து நம்மளுக்கு ஒர்க் இன்டிகிரேட்டட் லேர்னிங் புரோகிராம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் படி நம்மளுக்கு ஆட்கள வந்து தேர்வு செய்றாங்க. அதுல முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது, நீங்க வந்து 2024, 2025 இந்த 2 இயர்ல ஏதாச்சும் ஒரு இயர்ல நீங்க வந்து டிகிரி வந்து பாஸ் அவுட் ஆன ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வருஷம் நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறீங்க அப்படினாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு அரியர் வச்சிருக்கீங்க அப்படினாலும் நீங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான அப்டேட் அப்படிங்கிறது சொல்ல முடியும். சரிங்களா? ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கான டெட்லைன் வந்து ஏப்ரல் 30 வரைக்கும் நமக்கு வந்து டைம் குடுத்திருக்காங்க. அதாவது ஏப்ரல் 30க்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? இப்ப இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அடிஷனல் போனஸ் அதாவது ஜாயின் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ரூ. 75,000 நம்மளுக்கு வந்து போனஸா நம்மளுக்கு வந்து குடுத்துடுறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்டேட் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியும். சிடிசி அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் பெர் மந்த் நம்மளுக்கு வந்து ரூ. 15,485 வந்து சேலரி. அது வந்து ஃபர்ஸ்ட் இயர்க்கு மட்டும் ஸ்டைஃபண்ட் சரிங்களா? செகண்ட் இயருக்கு நம்மளுக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். அதே மாரி தேர்ட் இயருக்கும் இன்கிரீஸ் ஆகும். ஃபோர்த் இயருக்கும் நம்மளுக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? இப்ப இத பத்தின அப்டேட்ட கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து எப்படி குடுத்திருக்காங்க அப்படின்னா, விப்ரோ ஐடி நிறுவனத்தில் புதிய வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு வந்து வெளியாகியுள்ளது. பிசிஏ, பிஎஸ்சி படிப்பை முடித்தவர்கள் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பம் செய்யலாம். விண்ணப்பம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் ஏப்ரல் 30ஆம் தேதி வந்து கடைசி நாளாகும். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்று விப்ரோ டெக்னாலஜிஸ். இந்த நிறுவனத்தில் இருந்து தற்போது புதிய பணி குறித்த அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. தற்போது விப்ரோ நிறுவனத்தில் விப்ரோஸ் ஒர்க் இன்டிகிரேட்டட் லேர்னிங் புரோகிராம் அதாவது WILP 2024 என்ற பெயரில் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த பணிக்கு பிசிஏ, பிஎஸ்சி படிப்பை முடித்தவர்கள் மட்டும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற குடுத்திருக்காங்க. நீங்க பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இதே இயற்பியல் இந்த கேட்டகரில ஏதாச்சும் ஒரு கோர்ஸ், ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீமிங் நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, படிச்சிருக்கவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதுவே வந்து 2024 டூ 2025 ஆண்டுகளில் முடித்திருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிப்புக்கு பிறகு டிகிரியை நீங்க வந்து 60% மதிப்பெண்களை எடுத்து நீங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஒண்ணு 60% அப்படி இல்லன்னா உங்களுடைய யுனிவர்சிட்டி வந்து சிஜிபிஏ மெத்தட்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6.0க்கு மேல நீங்க வந்து எடுத்திருக்கக்கூடிய மார்க் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தாராளமாக வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. இது தவிர அடிஷனலா வந்து உங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. அதாவது நீங்க டிகிரி படிப்பை வந்து ரெகுலர் கோர்ஸ்ல தான் நீங்க வந்து பண்ணியிருக்கணும். நீங்க ஸ்கூல் உங்களோட எஜுகேஷன் 10த், 12த் வேணா நீங்க வந்து கரஸ்பாண்டிங்லயோ இல்ல ஓப்பன் ஸ்கூல்லயோ நீங்க வந்து படிச்சிருக்கலாம். ஆனா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணியிருக்கணும், டிகிரீஸ வந்து ரெகுலர் மோட்ல வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஒரு அரியர் இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஆனால் பணிக்கு தேர்வாகுவ தேர்வாகுவதற்குள் நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இத வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த டிகிரி அரியர்ஸ் பேப்பர் இருக்கு இல்லையா? அத வந்து இந்த ஜாப்க்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுதி வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதேபோல் டிகிரி பயிலும்போது கண்டிப்பாக ஒரு பாடத்தை அதாவது க்ரூர் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா, அது வந்து கண்டிப்பாக நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அததான் உங்களுக்கு இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. கெரியர் கேப் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. பள்ளி படிப்பில் இடைவெளி என்பது இருக்கலாம். ஆனால் கல்லூரி படிப்பில் வந்து இடைவெளி வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இந்த பணிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு ஜாயினிங் போனஸாக ரூ. 25,000 வந்து வழங்கப்படும். சம்பளம் என்பது அப்படிங்கிறது ஸ்டைஃபண்ட் முறையில தான் உங்களுக்கு வந்து வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊக்கத்தொகை அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதன் அடிப்படையில வந்து முதலாம் ஆண்டு ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட்டிங்லயே பார்த்த மாதிரி ரூ. 15,485 உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. செகண்ட் இயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு 17,500
17,553 ரூபாய் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து குடுப்பாங்க. 3rd இயர் உங்களுக்கு வந்து 19,618, 4th இயர் வந்து 23,000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற குடுத்திருக்காங்க. நீங்க இப்ப படிச்சு முடிச்ச உடனே நான் மாஸ்டர் டிகிரிக்குலாம் படிக்க வேண்டாமான்னு நீங்க வந்து நினைக்கக்கூடிய தருணத்துல எம்பிஏ, எம்டெக் படிப்பை நீங்க வந்து படிப்பதற்குமே வந்து என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து வாய்ப்பு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற வந்து குடுத்திருக்காங்க. இது தவிர முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், இந்த பணிக்கு தேர்வாகும் நபர்கள் 60 மாத சர்வீஸ், அதாவது 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அக்ரீமெண்ட் வந்து போடுவாங்க. அந்த அக்ரீமெண்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சைன் பண்ணணும். 5 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து இந்த ஜாப்ப வந்து நீங்க வந்து குவிட் பண்ணக்கூடாது. அதாவது வெளியேறக்கூடாது அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுவுமே நீங்க வந்து பக்காவா வந்து பிளான் பண்ணிக்கோங்க. 5 வருஷத்துக்கு மேல நீங்க எங்க வேணாலும் போய்க்கலாம். ஆனா 5 வருஷத்துக்குள்ள நீங்க இந்த கம்பெனில தான் வொர்க் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இதனால் பணியை விட்டு 5 ஆண்டுக்குள் நிற்கும்போது அவர்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாயினிங் போனஸ், அதாவது திருப்பி செலுத்த வேண்டிய தருணம் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்வோர் 18 வயதை வந்து கண்டிப்பா வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எதுவுமே அவங்க வந்து குடுக்கல. சோ நீங்க வந்து இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன்லயே நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 ரவுண்ட் அப்படிங்கிறது வைக்கிறாங்க செலக்ஷன் மோட பொறுத்தவரைக்கும். அந்த செலக்ஷன் மோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஆன்லைன் அசஸ்மென்ட் ஒரு 80 நிமிஷம் நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. அது 80 நிமிஷத்துல நம்மளுக்கு வந்து தனியா பிரிச்சு பிரிச்சு குடுக்குறாங்க பாருங்க. வெர்பல்ஸ் அப்படிங்கிறது 20 மினிட்ஸ் கொஸ்டின்ஸ், 20 மினிட்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அனலிட்டிக்கல்ல வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து 20 நிமிஷம் நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. அதே மாரி குவாலிட்டேட்டிவ்ங்கிற இதுல வந்து நம்மளுக்கு 20 மினிட்ஸ்ல வந்து 20 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. அதே மாரி ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட்ல வந்து நம்மளுக்கு 20 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஆன்லைன் அசஸ்மென்ட்ட கிளியர் பண்றவங்களுக்கு 2வதா வாய்ஸ் அசஸ்மென்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். வாய்ஸ் அசஸ்மென்ட்ட கிளியர் பண்றவங்களுக்கு பிசினஸ் டிஸ்கஷன் சொல்லிட்டு ஒண்ணு வைக்கிறாங்க. இந்த 3யும் நீங்க வந்து கிளியர் பண்றவங்கள மட்டும் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ நீங்க டிகிரில பிசிஏ, பிஎஸ்சி படிச்சிருக்கவங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து குடுத்துருக்காங்க. சோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கோம். அத கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து கேட்பாங்க. இமெயில் ஐடி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து குடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, ஃபுல் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் அப்படிங்கிறது உங்களுடைய ஐடி ப்ரூஃப்ல, கவர்மெண்டோட ஐடி ப்ரூஃப்ல எப்படி இருக்கோ அதே போல நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்த கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. ஜெண்டர் மேலா, ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அத குடுங்க. உங்களுடைய காலேஜோட ஃபுல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த நேம கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்க பின்கோட் வைஸ் கூட சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாரி நெக்ஸ்ட் இந்த இடத்துல சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுத்து ஒன் பை ஒன்னா நீங்க என்ன பண்ற மாரி இருக்குன்னா, உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அதே மாரி உங்களுடைய கரண்ட் அண்ட் மோஸ்ட் வந்து ரீசென்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க ஆட் பண்ணணும். அதே மாரி இந்த ப்ரீவியஸ் எஜுகேஷன், அதாவது உங்களுடைய 10th, 12th டிகிரிஸ்க்கு வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி நீங்க வேற ஏதாவது இன்டர்ன்ஷிப், வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். அதே மாரி வந்து உங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு, நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து டெட்லைன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம், உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அசஸ்மென்ட்க்காக உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. அந்த மெயில்ல உங்களுக்கு தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க அசஸ்மென்ட்க்கு வந்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜர நீங்க வந்து ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா, இத வந்து நீங்க வந்து ரெகுலரா அப்டேட்ட வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.